ஹலோ ட்ரங்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கும் டேக்கோக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு. பட் கண்டினியூஸாக வீடியோ போட்டதுக்கு எல்லோரும் செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஹாப்பினா நானும் ஹாப்பி. ஓகே. அண்டு கொஞ்ச நாள் இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஒர்க்கில் ஸ்டக் ஆகிடுவேன். அப்படி இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சரௌண்டிங்ஸ் கிடைக்காது. ஸோ தட்ஸ் வை. அண்டு எஸ், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லைக் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரியாக்டோ ரிப்ளையோ நான் பண்ணியிருப்பேன். இப்போ தான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. லைக் ஓகே, கமெண்ட் அண்ட் எல்லாத்தையும் பார்த்து படித்து ரியாக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ், வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு. அண்ட் இந்த இது போன வாய்ஸையும் அழகாக இருக்குலாம் சொல்லி வச்சுருந்தீங்க, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் தயாங் லைக் ரவுடி அண்டு ஜேகே ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, இதில் டாப் ஜேகே தான்டா. அண்ட் நிறைய பேர் டாப் வியும் போடுங்கலாம் பழைய கமெண்ட்டில் பார்த்துருந்தேன். அண்ட் இப்போ அப்கமிங்கில் நம்ம டாப் வியும் போட தாண்டா செய்கிறோம். டாப் வி ஃபேன்ஸும் இருக்கீங்களா? ஸோ ரெண்டுமே மாற்றி மாற்றி வரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேடா. அப்போ எடுத்ததுமே அப்படியே வாக்கி டாக்கிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஓவர் ஜேகே எங்கே இருக்கீங்க? அப்போ ஜேகேவும் அப்படியே நல்ல ஸ்டைலாக ஜீப்பில் இருந்து அப்படியே உள்ள அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு, ஹலோ, நான் இங்கே ரவுண்டிங்கில் இருக்கா, என்னாச்சு? ஐயோ, ஒருத்தன் செயின் அடிச்சிட்டான், கொஞ்சம் வர முடியுமா இந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்னு வேற அத்தாரிட்டிஸ் அப்படியே அவனை அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறாங்க. அப்போ அவனும் அவனோட ஜீப்பை ஓட்டிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அது அப்படியே போயிட்டுருக்கான். போனா அவங்க ஒரு பையன் அப்படியே கையில் அடித்து செயினை வச்சுட்டு அப்படியே கத்தி நீட்டுட்டு, யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், போட்டுருவேன், ஏய் தள்ளிப்போ ஏய் தள்ளு அப்படின்னு நல்லா செம்மையாக லாங்காக ஹேர்லாம் வச்சுட்டு, லைக் கர்லி ஹேர் மாதிரி வச்சுட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கே. அது மாதிரி எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி ஜேகே அவனுக்கு தெரியாமல் அப்படியே வர்றான். பட் இருந்தாலும் அவன் அதை சென்ஸ் பண்ணிடுறான். அப்போ டக்குன்னு அப்படியே ஜேகேவை பார்த்து கத்திய நீட்டுறான். டேய் என்ன பின்னாடி இருந்து பதுங்கி இருந்து பாய பார்க்குறியா? யோ போலீஸே, நான்லாம் பிடிச்சிருவேன் அப்படின்னு ஜேகேவை நோக்கி கத்தியை நீட்டிட்டு இருக்கான். ஸோ ஜேகே டக்குன்னு அவன் கையை முறுக்கி அந்த கத்தியை வாங்கிட்டு அவனோட கழுத்தில் வச்சுட்டு, அப்பா நல்லா கழுத்தில் சீனெல்லாம் பல்காக இருக்கே, எத்தனை கேஜி தேரும், தலை விட்டுருதல தலை, அது எப்படி இட முடியும்? யார்கிட்ட இருந்து அடிச்ச சொல்லு பார்க்கலாம். தலை அடிக்கும் போது இந்த ஆள் அந்த ஆள்னு பார்த்தா தலை அடிப்போம். கழுத்துல யாரு கழுத்துல வெயிட்டா இருக்கோ அடிச்சிருவேன் தலை. ஓ, இப்போ மூஞ்சி மேலே ஒன்று கொடுக்குறேன், நானும் ஒன்று அடிச்சிடுறேன், யாருன்னே தெரியாத மாதிரி போய் ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கணும், புரியுதா அப்படின்னா ஜேகே அவன் மூஞ்சி மேலே ஒன்று கொடுக்குறான். இருந்தாலும் அவன் அடங்க மாட்டுறான். ஜேகேவே அப்படியே மறுபடியும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவன் ஹேண்ட் கஃப் எடுத்து அப்படியே அவன் கையில் போட்டுட்டு போலீஸ் ஜீப்பில் அவனை தரத்துறன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். லைக் எல்லாத்தையும் கழுத்தில் உள்ளதெல்லாம் கழட்டிட்டு ஸோ அப்படியே போயிட்டு அவனையும் அப்படியே லாக்கப்லேயே வைக்கிறான். ஐயோ, நிறைய பாஸ் இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா? பாஸ் அவனுக்கு எப்படி இப்படி கான்டாக்ட் பண்ணுறது? போலீஸ் வேற ஃபோன் அப்பிட்டான். இப்போ ஜேகேவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே என்னோட காலை தூக்கி அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் ஸ்டைலா. பக்கத்தில் அந்த மொபைலும் அப்படியே இருக்கு, லைக் அந்த செயின் ஸ்னாப் பண்ணவனோட மொபைலும். அப்போ அதுலேருந்து கால் வந்துட்டே இருக்கு. எங்கள் பாஸ் தான் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு சிப்ஸ் பேக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு, டேய் என்னடா ரிங்டோன் வச்சிருக்க? நல்லா வைக்க தெரியாத ரிங்டோனு, சும்மா இன்னும் தங்காம அதிகம் ஊதாரின்னு, ஏச்சே மாத்து ரிங்டோனு அப்படின்னு அவன் ஃபோனை அகைன் எடுத்து மாத்துறதுக்காண்டி போகிறான் ஜேகே.
ஆனால் மறுபடியுமே கால் வந்துட்டு இருக்கு. ஏய் ஆண்டா அது எங்கள் பாஸ்ன்னு போட்டு வச்சிருக்க. ஏவா உனக்கு மேலேயும் பாஸ் இருக்கானோ? தலை, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் புதுசுன்னு நினைக்கிறேன். எங்கள் பாஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. யாரா உங்கள் பாஸு? இன்னும் 5 நிமிஷத்தில் எங்கள் பாஸ் இங்கே நிற்பார் அப்படின்னு அவன் ரொம்ப சீன் காட்டிட்டு இருக்கான் ஜேகே கிட்ட. டேய், இது என் இடம், அவன் மட்டும்தான் சீன் போடணும். அதான் அவன் பாஸ் இங்கே வந்தெல்லாம் சீன் போட்டுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? என்ன, எங்கள் பாஸ் சீன் போடக்கூடாதா? வருவார் பாரு என் பாஸு. டேய், வாய் மரம்லாம் உடஞ்சிருவேன் அப்படின்னு ஜேகே லத்தி எடுத்து அவனை 2 தட்டு தட்டிட்டு வர்றான். ஸோ ஆஃப்டர் 10 minutes அகெயின் ஃபோன் கண்டினியூஸாக ரிங் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஜேகேக்கு தலைவலி தாங்க முடியாம அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, டேய் என்ன எப்பா பாரு பாஸுன்னு கால் வந்துட்டுருக்கு, என்ன அவ்வளோ பெரிய பிடிங்கியா? உன் ஆள் இப்போ என் ஸ்டேஷனில் இருக்கான், B1, வா, தைரியம் வந்தா வாடா, நீ யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணி விட்டுறான். அந்த சைடு அப்படியே அமைதியாக இருக்கு, எதுவுமே பேசாம. அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பைக் வந்து அப்படியே நல்லா நிற்குது. லைக் அது ஒரு ரேசிங் பைக் மாதிரி வந்து நிற்கும் போது செம்ம சவுண்டாக தான் வந்து நிற்குது. அதுலேருந்து கை அண்ட் கழுத்தில் ரிங்கு செயின்னு ஒரு மாதிரி மாசாக போட்டுட்டு ரவுடி மாதிரி ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி விட்டுட்டு அப்படியே உள்ளே வர்றான். லைக் ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ணிட்டு, யோ போலீஸே, இங்க உங்கள் ஆளுங்க என் ஆளை தூக்கி உள்ளே வச்சிருக்கானாமே, கூப்பிடு, உங்கள் ஆளை பார்த்துடலாம். டே தயம் வானாண்டா, இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏட்டே, நம்ம பார்க்காத போலீஸா எல்லாம் சும்மா புளிப்பு காட்டுவானுங்க, கூப்பிடு பார்க்கலாம். டே தயம் போலீஸே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏட்டும், டேய் நீ தான் உள்ளே போகணும், அவரெல்லாம் வெளில வர மாட்டாரு, ஓ இதை போயிடும் அப்படின்னு அவனும் அப்படியே உள்ளே வர்றான். பார்த்தா ஜேகே, மச்சான் அந்த சீரீஸ் பாரு நல்லா இருக்குல்ல, சும்மா சீனை வச்சு செஞ்சு எடுத்துருக்கானுங்கல்ல அப்படின்னு அவன் ஒரு சீரீஸை பார்த்து பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக தயாங்கும் வந்துட்டு ஜேகேக்கு நேராக உட்காந்துட்டு, ஜேகே எப்படி அந்த டேபிள் மேலே கால் வச்சு உட்காந்துருக்கானோ லைக் அதே மாதிரி தயாங்கும் அவனோட காலை தூக்கி அப்படியே டேபிள் மேலே வச்சிருக்கான். அப்போது என்னடா இது புது காலுன்னு சொல்லிட்டு ஜேகேவும் பார்க்குற அந்த ஃபோன்லேருந்து கண்ணை எடுத்து. அப்போதான் தயம், என்ன வணக்கம் போலீஸ் மாமா, நான் ஆளை பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கீங்களாமே, நான் என்ன பண்ணா? அப்போ ஜேகே, ஏய் யாரா நீ? மாமே, நம்ம தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் வெயிட்டு கைனா என்ன அவ்வளோ வெயிட்டெல்லாம் போட்ட மாதிரி தெரியலையே, நான் பாடுறா போலீஸ் மாமா, இந்த காமெடியா? மாமே, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிடுவான், அந்த சனியங்கிட்ட யார்ட்டையும் போய் அடிக்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான், ஒரு தபா விட்டுருங்க. நான் ஏதோ ஒரு தபா விடணுமா? நீ கேட்டா விடணுமாடா அப்படின்னு அவனும் கேட்குறான். அப்படிலாம் விட முடியாது, யார் நீனு அப்படின்னு லத்தி எடுத்து நல்லா அவன் கால் மேலே போடுறான். தயவங்க அப்படியே துடிச்சு போய் எழுந்துக்கிறான். இங்க பாருங்க போலீஸு, என்னை அடிக்கிறவனெல்லாம் அவன் வச்சுக்கூடாது. நாடா கை வைக்கிற? யோ தயாங்கா, நல்லா கால் கரண்ட காலம் மேலே போட்டு விட்டானே. என்ன நீ யாரு? சட்டை பட்டன்லாம் போட்டு கையில் என்னடா சிகரெட்டு அப்படின்னு அதை வாங்கிட்டு அப்படியே தயாங்க சூடு வைக்கிற மாதிரி போறான். ஏ போலீஸு வாணா தூக்கி போட்டுரு. இது என்ன பட்டனு? இங்க வா. சரி, யாரை விட்டீங்கன்னா அப்படியே அனுப்பிச்சு விட்டு போயிடலாம். இங்க வந்து நீ ஏன் வெளில போவியான்னு தெரியாது, அப்புறம் எப்படி உன் ஆள் அனுப்பி விடுவேன் அப்படின்னு தயாங்க அப்படியே லைக் தயங்க நோக்கி நடந்து போறான். தயங்க அப்படியே பேக்வேர்டு நடந்து போயிட்டு அப்படியே சவத்துல போய் இடிச்சுக்கிறான். என்ன ரவுடினா அங்கே எத்தா இருப்பானுங்க, நீ பார்க்க மட்டும்தான் அப்படி இருக்க, உள்ளுக்குள்ள ஏதோ கலங்குது போலையே. ஐயோ கண்டுபிடிச்சிருவோம் போலே. போலீஸே நீங்க பாருங்க, எனக்கு உள்ளுக்குள்ளலாம் ஒன்றும் கலங்கலை. இந்த ஒரு தபா மன்னிச்சு விட்டுருங்க, நெக்ஸ்ட் தபா அவன் பண்ண மாட்டான். நானா ஸ்லாங்கு ஒரு தபா விட்டுரு நெக்ஸ்ட் தபா பண்ண மாட்டான்னு. தை
கூவம் ஸ்லாங் மாதிரி. போலீஸே, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு, ஸ்லாங்கை பற்றி எதுவும் பேசாத. என்ன சட்டையில் பட்டன் எல்லாம் வந்துருச்சா? ரவுடின்னு பார்க்க தானே தெரியும். அதான். ஓ, ஏன் சட்டை பட்டன் போட்டா ரவுடின்லாம் தெரியாதா? போலீஸே விட்டுரு, போலீஸே அவனை விட்டுரு. நெக்ஸ்ட் தப்பா வரமாட்டோம், ஒரு சைடே வரமாட்டோம். ஏரியாவுக்கு புதுசு தானே, உங்ககிட்ட வாழாட்ட மாட்டோம். அப்போ வேற யாருக்கிட்ட வேணாலும் ஆட்டுவியா? அது மாமே, போலீஸ் மாமே, ஒரு தப்பா விட்டுரு மாமே. சட்டை பட்டனை போடுறா. மாமே டே போடுங்க. அப்போ அவனும் ரொம்ப 2 பேரும் க்ளோஸாக நிற்கிறனால அவங்க அப்படியே ஜேகேவை பார்க்குறான். அவன் கண்ணு, அவனோட கம்பீரமான அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. போலீஸே, நல்லா நாட்டுக்கட்ட மாதிரி தான் யாருங்க. அப்போ தயாவோட முடிய பிடிச்சி, டேய் நீ பக்கா ரவுடி கிடையாதுன்னு எனக்கு தெரியும், சும்மா ரவுடின்னு சீன் போட்டு சுற்றிட்டு இருக்க தானே. விட்டா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கண்டுபிடிச்சிடும் போலையே. டேய் தயாங்க, எஸ்கேப் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி, பட்டன் தானே போட சொன்னீங்க, போட்டேன் அப்படின்னு சும்மா 2 மட்டும் மாட்டிட்டு மேலே ஃபுல்லாக அப்படியே விட்டுடுறான். என்ன 2 மட்டும் மாட்டிடுங்க? 2 போதுமா? அப்போதான் நான் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாக இருக்கும். அதான் போலீஸே, இப்போ எல்லாத்தையும் நீ போடணும். ஐயா இவன் விட மாட்டான் போலே. போடுறேன் அப்படின்னு ஒரே ஒரு பட்டன் மட்டும் போடுறான். மேலெல்லாம் உங்கள் அப்பா நான் வந்து போடுவான். ஓ, இவனை வச்சுட்டு யாரா அவனைங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணது, இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் இப்படி கடுப்போட அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் அப்படியே தயங்க பார்க்குறான். தயங்க வெளியில தான் அப்படி ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு தெரியுறான். ஆனால் அது உள்ள சரியான குழந்தை. உன் கண்ணில் ஏதோ தெரியுதேடா. உன் பேர் என்ன? அது போலீஸ் மாமா. தயாங்கன்னு சொல்லிடுவோமா, இல்லை மாற்றி சொல்லிடுவோமா? வேணாம் தயாங்கன்னு சொல்லிடு, அப்புறம் வேற எங்கேயாச்சும் மாட்டணும்னா கண்டுபிடிச்சிருவான். தயாங் தான். உங்கள் நேம போலீஸ் மாமா நேம கேட்டு வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் போலீஸ் மாமான்னு கூப்பிட தேவையில்ல. அதான் கேட்குறேன். என் நேம் ஜேகே, ஜான் ஜங்குக். ஜான் ஜங்குக் ஜேகே. மாசா இருக்குதுல்ல. ஜேகேனாலே மாஸ் தான். தல, உங்களோட அந்த ஜிம் பாடியை கொஞ்சம் நகட்டினீங்கன்னா நான் அப்படியே ஆளை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஆளை நான் விடுறேன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, இவன் விட மாட்டான் போலையே. இப்படி நல்லா நாட்டுக்கட்டையாட்டம் வந்து நிற்கிறான் என்னை மறைச்சிட்டு. தலை, ஒரு கன்னி பையன் நிற்கும் போது நீங்களும் இப்படி பட்டன் அவுத்து போட்டு நிற்கிறது நியாயமா? நியாயம்தான், எனக்கு அது நியாயம்தான். ஏன் நீ எனக்காக விழுந்துருவேன்னு பயப்படுறியா? கரெக்டாக சொல்கிறானே. அது எப்படி? ஆச்சு அப்படிலாம் இல்லை, நான்லாம் விழுக மாட்டேன். ஓ, இப்போ எனக்கு விழுக மாட்டியா? ரவுடினா ஒரு மார்க்கமாக இருப்பானுங்கடா, மூஞ்சில் வெட்டு, கையில் வெட்டு, நெஞ்சில் வெட்டுன்னு. ஆனால் உனக்கு ஒரு இடத்துல கூட வெட்டின காயம் இல்லையே. மூஞ்சி அப்படியே குழந்த மூஞ்சி ஆட்டா பல வச்சிருக்க. என்ன புது ரவுடியா? தலை விட்டுருதலை. நானே ஏரியாவில் பெரிய கை ஆகணும்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இனிமே ரவுடி பகவே போக மாட்டேன். தலை விட்டுருதலை. நீ விட்டுருன்னு சொன்னா நான் விட்டுருந்தம்மா? நீ தயம் என்ன? போலீஸே மன்னிச்சிரு. 100 ரூபா வேணுமா 500 ரூபா வேணுமா? உன்னை சுட்டு உன் தலையை எடுத்துட்டு போறேன். சுட்டா தலை தனியாக வந்துருமா? இல்லை நான் வெட்டுவேன். ஐயோ, விட்டா நம்மளை இந்த இடத்துல போட்டு தள்ளிடுவான் போல அப்படின்னு ஜேகேவோட கையை தள்ளி விட்டு ஓடுறதுக்காண்டி தயாங் ரெடியா இருக்கான். லைக் ஜேகே அவன் அப்படியே ஃபாலோட 2 கையை வச்சு லாக் பண்ணியிருப்பான். அப்போ தயாங் அவனோட கையை எடுத்துட்டு போயிட்டு ஜேகேவோட ஒரு ஹேண்ட் மேலே வச்சுட்டு அப்படியே ஓடுறதுக்காண்டி தள்ள பார்க்குறான் ஃபோர்ஸா. ஆனால் தள்ளவே முடியல. ஜேகே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்போ தயாங் லாஸ்டா ஒரு புஷ் பண்றான். அப்போ ஜேகேவே ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாம விழுக போறான். பட் டக்குன்னு தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுக்கிறான். அப்போ தயாங்கும் போயிட்டு ஜேகேவோட மேலே விழுகுறான்.
ஜேகே தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்ச அந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே தயாங்கோட பட்டன் எல்லாம் ஒன்று அப்படியே லைக் வந்துட்டு டேபிளில் ஜேகே நெத்திலன்னு போயிட்டு ஒவ்வொன்றுலேயும் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ 2 பேரும் அப்படியே விழுந்துக்கிறாங்க கீழே. லைக் 1 இன்ச் தான் கேப்பு 2 பேரோட உதடுக்கும். தயாவுக்குலாம் அப்படியே ஹார்ட் பீட் படங்குது. யோ போலீஸு என்னையா பிடிச்சி எழுத தலை என்ன எதுக்கு பிடிச்சி எழுத எதுக்குடா நான் ஃபாஸ்ட்டாக தள்ளி விட்டா? தலை 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 வெயிட் பண்ணு தலை. இல்லை தலை என்னை விட்டுறேன் தலை, நான் போயிடுறேன். ஓ சரி தலை, தேங்க்ஸ். டே மச்சான் நீ உள்ளே இரு என்ன அப்படின்னு அவன் ஆளை சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்க பார்க்குறான். ஆனால் ஜேகே தயாங்கோட இடுப்பா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கான். என்னது இது, எந்திரிக்க முடியாமல் ஏதோ ஒன் சைடு தட்டுது. ஐயோ அங்கேயும் எழுந்துக்க முடியலையே அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அப்போ ஜேகே ஒரு மாதிரி லுக்கை வெட்டிட்டே தயாங்க பார்க்குறான். தயாங்க்கு ஆல்ரெடி ஹார்ட் பீட் உள்ள செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கு. பட் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கான். இப்போ நான் எப்படி கூப்பிடட்டும்? ஜேகேன்னு கூப்பிடட்டுமா இல்லை போலீஸ்னு கூப்பிடட்டுமா? எப்படி வேணாலும் கூப்பிடு. ஏதோ உனக்கு உன் பாஷையில் சொல்லணுன்னா வாட்டமாக இருக்கும் அப்படி கூப்பிட்டுக்கோ. நமக்கு 2மே வாட்டமாக தான் இருக்கு. போலீஸ் மாமா இன்னும் வாட்டமாக இருக்கு. யோ மாமா கொஞ்சம் கையடியா, எழுந்துக்கணும். யோ மாமாவா சென்னா அப்படின்னு அவன் பிஞ்சு போன சட்டையை பிடிச்சி இன்னும் இழுக்கிறான். இன்னும் அவனோட இடுப்பை விடவே இல்லை. தயாங்கலாம் அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கான். என்ன நெளிஞ்சிட்டு இருக்கா? போலீஸ் மாமா ஜிக்கே ஐயோ விட மாட்றானே. அது அப்போ உள்ள இருந்து தயாங்கோட ஃப்ரெண்டும் என்னப்பா இதெல்லாம் நான் பார்க்கல, திரும்பி நின்னுக்கிற சவுத்து பின்னாடி. இல்லை அது கூட உங்களை பார்க்கலப்பா அப்படின்னு அவன் உள்ள நின்று இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படி கண்ணை மூடிதான் இருக்கான். பட் அப்பப்போ விரல நகட்டி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே அவ்வளோ குஷியாகுது. ஜேகே விட்டேன்னா நான் போயிடுவேன். போ, அதான் நானும் சொல்கிறேன் கிளம்பு. அது இடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஐயோ ஏதோ குத்த வேற செய்தே, அதுவும் அந்த இடத்துலையே அப்படின்னு ஒரு மாதிரி நெளியிறான். அப்போ ஜேகே கரெக்டாக அங்கே கை கொண்டு போயிட்டு அப்படியே கன் எடுக்கிறான். இப்போ என்ன, இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கா? இருக்கு. போலீஸ் எவ்வளோ நேரம் நான் இப்படியே வச்சிருக்கதா உத்தேசம்? கொஞ்சம் விட்டீங்கன்னா நானும் எழுந்துக்குவேன்ல. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு அப்படியே கை ரிலீஸ் பண்ணுறான். அவ்வளோதான், தயாங் அப்படியே தலை தெறிக்க ஓடிடுறான். வெளியில் போயிட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். டே ஜேகே ஏன்டா என்ன மட்டும் இப்படி பண்ணுற? ரவுடியா வந்தா இவன் லவ்வரா மாற்றி விட்டுறான் போல. ஐயோ இந்த லவ்வெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா. டே தயாங்க வெறும் இது இன்ஃபேக்சுவேஷனு அட்ராக்ஷனு எல்லா ஆக்ஷனும் வேணா. அவன் போலீஸு, நீ திருட வேணாண்டா. இந்த போலீஸ்காரவனுங்களோட சங்காத்தமே வேணாம் அப்படின்னு வெளியில் அவன் பாட்டுக்கு அவனோட ஒர்க் பார்க்க போயிடுறான். அப்படியே ஒரு 2 days ஆயிருக்கும். தயாங்க்கு அவன் மேலே போய் விழுந்த அந்த ஞாபகம் தான். புது சட்டை வர போட்டு வந்தான், அதை வர கிழிச்சு விட்டானே. அப்போது மார்னிங் அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு ரோட்டு வழியாக அவன் லுங்கி எடுத்து இடுப்பில் நல்லா தூக்கி கட்டிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். லைக் வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு நான் சேட்டைய சேவையா செய்யுவேன். தயாங்க ஓ தயாங்க நான் புதுசாக பாட்டுலாம் வருது இந்த கன்றாவி குரல்ல அப்படின்னு அவனும் பாடிட்டே வர்றான். அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டே அப்போ கரெக்டாக ஜேகே இங்கேருந்து ஜாகிங் வந்துட்டு இருக்கான். தயாங் இந்த கெட்டப்பில் பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஏனே தெரியல, தயாங்க பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு மாதிரி அவனே அறியாமல் அவனோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தயாங் பார்க்குறானான்னு பார்த்துட்டே வர்றான். அப்போ தயாங்கும் 2வது மாடியில் 2 பொண்டாட்டிகளை வைத்திருந்த நபர் கைது. போலீஸ் தான் கைது பண்ணிருப்பாரா என்ன? 2வது மாடியில் 2 பொண்டாட்டி கேக்குதாடா அவனுக்கு அப்படின்னு படிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் அப்படி திருப்புறான். டே தயாங்கா நீ கண்டது கனவா இல்லை நனவா? எதிர்க்க வர்றது போலீஸ் மாமாவா இல்லை யாரு அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி பார்க்குறான். அது ஜேகேன்னு நல்லா தெரியுது.
நான் போலீஸ் மஃப்தியில் இருக்காப்ல, ஒருவேளை மார்னிங் ஜாகிங்காக இருக்குமோ? பார்க்காத தயாங்கா, பார்க்காத. அந்த பொறுக்கி பையனை பார்த்தாலே ஐயோ நான் தான் பொறுக்கியா? சரி ஓகே, அந்த போலீஸ் பையனை பார்த்தாலே நமக்கு என்னென்னமோ ஆகுது. வேணாதயாங்க, பார்க்காத அப்படின்னு அவன் சொல்கிறான். இருந்தாலுமே அவனால் பார்க்காம இருக்க முடியல. லைட்டாக பார்க்குறான். அப்போ ஜேகேவும் ஆளும் ஒரு தினசாக தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு கண்டுக்காமல் அப்படியே போயிடுறான். அவனை கிராஸ் பண்ணி அங்கேருந்து பார்த்துட்டு வந்தவன் அதை தயாங்கால அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் போலீஸ் மாமா கண்டுக்காமல் போயிட்டான். ஜேகே, அப்போ அன்னைக்கு மேலே விழுக வச்சது, ஹார்ட் பீட்டை எகிற வச்சது, கண்ணும் பார்க்க வச்சது, நோக்க வச்சதெல்லாம் பொய்யா? இதுக்கு தான் சொன்னேன் அன்னைக்கு இதெல்லாம் ஒரு இன்ஃபாக்சுவேஷன். எனக்கு என்ன தெரியும் இந்த போலீஸ் அகைன் வந்து என் முன்னாடி இப்படி நிற்பான்னு. ஐயோ தயாங்கா, திரும்பி பார்ப்போமா? எல்லாம் வேணாம். இல்லை அப்போ திரும்பி பார்க்கலாம். வேணாம், அப்புறம் அல்பமாக நினச்சிட்டானா? வேணாம், பேசாமல் போயிடலாம் அப்படின்னு போகிறதுக்காண்டி பார்க்குறான். அப்படியே வாயில் உள்ளதெல்லாம் துப்பிட்டு திரும்பியே பார்த்துடலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அப்பயும் ஜெய்கே இவனை கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒரு பார்க் இருக்கு, அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஹெட்ஃபோனை போட்டுட்டு அகைன் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். லைக் தயவங்க பார்த்த மாதிரியே காட்டிக்க மாட்டுறான். ஒரு வேளை நம்மளை அடையாளம் தெரியலையா? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? அன்னைக்கு தான் போயிட்டு அம்புட்டு சேட்டப் பண்ணிட்டு வந்தோம். நம்மளை அவருக்கு அடையாளம் தெரியாமல் எப்படி இருக்கும்? நம்ம ஃப்ரெண்டே இன்னும் ரிலீஸ் ஆகலை. அவனை பார்க்குற டைமெல்லாம் நான் தானே ஞாபகத்துக்கு வருவேன். என்னால் இது ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்கு போய் குளிக்கிறான். அப்பயும் அவனுக்கு இதே நினப்பு தான். இல்லைல்ல, என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அது சாயந்தரம் வரை அப்படி எங்கெல்லாம் போகிறானோ அவனோட மைண்ட் இதை பற்றி மட்டும்தான் அப்படியே ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருக்கு. இல்லைல்ல, இன்னைக்கு போய் போலீஸ்காரரை பார்த்தே ஆகணும். ஏன்னா அப்படி கண்ணுக்காம போகிறாரு. ஜேகே இதோ வரேன்டா இரு அப்படின்னு அவனும் நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகுறான். லைக் எப்படி ரவுடி மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போனான் அந்த மாதிரி போகாமல் எல்லாமே எப்படி ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக ஜென்டில்மேன் மாதிரி ரெடி ஆகிறான். அப்போ வந்துட்டு ஐயோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது ஏன் வந்தேன்னு கேட்டா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா? என்னது இது, அந்த போலீஸ் மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஜேகே அவனோட போலீஸ் யூனிஃபார்ம்லேருந்து அப்படியே தொப்பியெல்லாம் கழட்டிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான். டே தயாங், இப்போ கூட என்னை பின்னாடிலேருந்து அவனுக்கு அடையாளமே தெரியலையா? அது எப்படி தயம், அது எப்படி தெரியாமல் இருக்கும்? இல்லைல்ல, இவன் ஏதோ பண்ணியிருக்கான், என்னை ஏதோ பண்ணிட்டான், அவன் ஏதோ பண்ணிட்டான், என்னென்னமோ. அதனால்தான் எதுவுமே தெரியாமல் இருக்கு. நான் இங்கே உள்ளே போய் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு அவனும் ஒரு வேகத்தில் அப்படியே உள்ளே போகிறான். ஹலோ, போலீஸை பார்க்கணும். அப்போ ஜேகே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணும்? இப்போயும் அவனுக்கு நம்ம தெரியலையா? நான் இங்கே ஒருத்தரை பார்க்க வந்தேன். யாரை பார்க்க வந்த? அவனை தான் பார்க்க வந்தேன்னு அவனுக்கு தெரியலையா? தயாங், இவன் ரொம்ப பண்ணுறான். கண்டதும் காதல், உன் காதல் கண்ணில் கொல்லிய வைக்க பேசாம திரும்பி போயிடலாமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறான். அப்போ உள்ள இருந்து தயாங்கோட ஃப்ரெண்டு, ஏபா என்னை பார்க்க வருவேன்னு தெரியும்பா, இந்த போலீஸ் மாமா அன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு தான் சொன்னாரு. நான் தான்ப்பா சீனை போட்டேன், என் ஃப்ரெண்டு வந்து என்னை வெளில எடுத்துக்குவான்னு. என் ஃப்ரெண்டை வெளியில எடுக்கிறதுக்கு தான் வந்தேன், வேற யாரை பார்க்கவும் வரல. ஐயோ என்னது இது, ஓவரா பண்றான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது ஜேகேக்கு. அதை அட்டன் பண்ணி நல்லா குழஞ்சு பேசுறான். ஜேக்கெல்லாம் செம்மையா ஸ்டமக் பர்னிங் ஆயிட்டு இருக்கு. ஐயோ செல்லம், சாப்பிடு தானே, கண்டிப்பா நான் வந்துடுவேன், எது கவலைப்படுற? எனக்கு பிடிச்ச மீன் கொஞ்சம் வறுத்துவேன், வஞ்சிரம் மீனா இருந்துச்சுன்னா இன்னும் பக்கா வந்துடுறேன் நைட்டு சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சிடுறான். செல்லம்மா, இவனுக்கு யாரு செல்லம்? எல்லாம் இருக்குது, வஞ்சரம் மீன் வேணுமா, வா வாயிலே அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவனும் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே வெளியே போறான். அப்போ இல்ல நம்ம போய் சண்டை போடலாமா, அது எப்படி நான் கேட்டு தருவேன்
அப்படின்னு செம்ம கோவமாயிட்டு அப்படியே உள்ள பாக்குறேன் ஜேகே. அந்த லைக் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் இருக்குல்ல, ஹால் மாதிரி. அதுல இருந்து ஜேகேக்குன்னு தனியா பின்னாடி ஒரு ரூம் இருக்கும். அவன் அங்க உட்காந்துட்டு போன்ல நல்லா கேம் விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப தயம் செம்ம கோவமா போயிட்டு அப்படியே அந்த டெஸ்க ஒரு தட்டு தான் தட்டுறான். ஜேகே கோவம் அப்படியே தயங்க பாக்குறான். என்ன வேணும்? என்ன வேணுமா? இந்த வர இரு அப்படின்னு அவனே போயிட்டு ஜேகேயோட மடியில உட்காந்துக்கிறான். நான் யாருன்னே தெரியலையா? என்ன காலைல ஜாகிங் போகும்போது பார்த்தேன், நீ யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிற. இப்பயும் பாக்குற யாருன்னே தெரியாத மாதிரி நடிக்கிற. யோ மாமா, இங்க பாரு, நான் செம கோவத்துல இருக்கேன். தயவு செஞ்சு டென்ஷன் ஆக்கி பாத்துறாத. யார் நீனு? காலைல நான் ஜாகிங் போகும்போது பல ஆண்கள், பல பெண்கள், பல முதியவர், பெரியவர், சிறியவர்னு எல்லாரும் தான் என்ன அப்படியே கிராஸ் பண்ணி போவாங்க. அதுல நீ எந்த கேட்டகரியில சேருவ? குட்டி குஞ்சான்ஸ் கேட்டகரியில சேருவியா? குட்டி குஞ்சான்ஸா? அப்போ தயங்க அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஜேக்கோட கன்னத்துல வச்சுட்டு, என்ன பாரு, என்னை பார்த்தா குட்டி குஞ்சா மாதிரியே தெரியுது. உன்னை பார்க்க வர்றதுக்கான தான் இவ்வளோ அழகா கிளம்பி வந்தேன். எல்லாம் இங்க என்ன சொல்லணும்? நேத்து உன் மேல விழுந்தன்ல, நல்லா பஞ்சமத்த மாதிரி இருந்துச்சு. நான் தான் அதுக்கு விழுந்துட்டேன். ஆனா நீ என்ன மாதிரி எத்தனை பேரை உன் மேல விழுக வச்சிருப்ப. எல்லாம் உன் தப்புதான் தயம், அவனோட தப்புதான். அன்னைக்கே இன்ஃபாக்சுவேஷன் ஜஸ்ட் அட்ராக்ஷன் போயிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு என்னெல்லாமோ பண்ணல, யோசில்ல, உனக்கு இது தேவைதான் அப்படின்னு அவனும் எழுந்து போக பாக்குறான். அப்போ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு தயம் கூட கையை அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த சேர் மேல தூக்கி வைக்கிறான். அவன் தயங்கோட கால் நடுவில் அப்படியே போய் நிக்கிறான். லைக் தயங்க அப்படியே இன் பண்ணிட்டுலாம் வந்திருப்பான் நல்ல பையன் மாதிரி. அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அவன் சட்டைக்குள்ள அப்படியே கை விட்டு அவன் இடுப்ப நல்லா தடவி பிடிச்சிக்கிறான். இப்போ தயங்கெல்லாம் என்னென்னமோ ஆகுது. என்ன சொன்ன? நான் உன்னை மறந்துட்டேன். உன்ன மாதிரி எத்தனை பசங்க என் மேல வந்து விழுந்திருப்பாங்கண்ணா? அது எப்படி நீ சொல்ற? எத்தனை பசங்க என் மேல வந்து விழுந்திருப்பாங்கன்னு? நீ நடிக்காத, என்னை விட, நான் போறேன். எங்க போற? நான் போறேன். இவ்வளோ நேரம் யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இப்போ என்ன இந்த ஃப்ராடு வேலை? யாரு ஃப்ராடு? நான் போலீஸ், நீ தாண்டா ஃப்ராடு. இப்போ நீ தான் ஃப்ராடு. தெரியாத மாதிரி நடிச்சல்ல, அங்க தொடாத, அங்க மட்டும் தடவை தெரியுதுல, அப்போ என்ன மறந்துட்டியா? காதல்கார மாத்திரம் நான் தான் ஃபர்ஸ்ட் வலையில விழுந்தேன்ல, நான் போறேன் அப்படின்னு எழுந்து அகைன் குதிக்கிறான். அப்போ ஜேகே அப்படியே அவன் உட்காந்துட்டு சேர்ல தயாங்க தூக்கி அப்படியே 2 சைடு கால் போட்டு அவனை உட்கார வச்சுக்கிறான். லைக் அவன் துள்ளிட்டு இருக்கான். ஆனா அவனை விடாம நல்லா இறுக்கமா புடிச்சிட்டு அவன் உதடு பக்கத்துலயே போயிட்டு, எதுக்கு என்ன டப்புன்னு முத்த கொடுத்துட்டான்? ஐயோ போலீஸு, நான் திருடங்களை பனிஷ் பண்றதுக்கு நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது ட்ரீட்மெண்டா இருக்கு? வேணுமா வேணாமா? நீ திருடன் இல்ல, ஃப்ராடு, என்னோட ஃப்ராடு அப்படின்னு அகைன் போட்டு நல்லா முத்தம் கொடுக்குறான். அப்ப தயாக்கெல்லாம் ஒரே வெக்கம். அவனோட ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே செவந்து போயிருது. என்ன லவ் பண்றியா? அதெல்லாம் இல்லையே, 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அதுக்குள்ள கண்டதும் காதெல்லாம் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஓ, அப்போ காலைல ஜாகிங் போகும்போது நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு அப்படியே நான் பார்க்காத மாதிரி போனியே, நானே உங்ககிட்ட வந்து பேசுவேன்னு அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணா? அப்போ உனக்கு அதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிட்டு தான் பண்ணியா? ஏன் சார் அப்படியே நியூஸ் பேப்பர் மறைச்சிட்டு உங்க ஃபேஸை காட்டினா உங்களோட மார்னிங் ஃபேஸை நாங்கள் பார்க்க மாட்டோமா? ஏன் சொல்ல மாட்டேன்? அப்புறம் 2 நாளா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணனே, ஆளை காணோம். அப்போ நீ என்ன தேடினியா? தேடுன. அகைன் ஜாகிங் வந்தேன், ஆளே காணோம். அது என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டே போற. பாப்பனா பார்க்க மாட்டேன் நானு. நல்லா பச்சை கலர்ல ப்ரஷ்ஷை வேற தீட்டிட்டு இப்படிதான் ரோட்டு வழியா வருவாங்களா? நல்லா வேட்டி கட்டிட்டு நாய் வந்து கவிரிச்சுனா என்ன பண்ணுவ? வாய பாரு, உனக்கு தான் அப்படிலாம் பண்ணும், எனக்கு பண்ணாது. பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த அழகானது அங்க போலீஸா இருந்துட்டு என்னென்ன சேட்டை பண்றான், நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னன்னு பண்ணுவேன்? போலீஸ்காரன் என்ன இங்க தொடுறான் அங்க தொடுறானா?
இதை லவ் பண்ணாத மாதிரி சீன் போடுற. சரிடா, எழுந்து போ பார்க்கலாம். நான் போக தான் போகிறேன், வெறுப்பேத்தனல்ல அப்படின்னு லைட்டாக எழுந்துக்கிறான். அகைன் திரும்ப வந்து உட்காந்துட்டு அகைன் ஜேகேயோட காதை பிடிச்சி நல்லா திருகிட்டு, யார் அந்த செல்லம், வஞ்சர மீன் வறுத்து வைக்கவா? சொல்லு, இப்போ சொல்லு, யார் அந்த செல்லம்? டே காதை விடுறா, டே வலிக்குதுடா, இப்போ சொல்லுன்ன, இல்லைன்னா விடவே மாட்டேன். யாரு, என்னை விட உனக்கு யார் அந்த செல்லம் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. தயவங்க அப்படியே காதை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும் போது ஜேகேவும் அவனை ஹக் பண்ணிட்டு, அது எங்கள் அம்மாடா, எங்கள் அம்மா கிட்ட அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது தயவோட ஃப்ரெண்டு கரெக்டாக இந்த காட்சியை பார்க்குறான். நான் தயாங்க எல்லாம் போயிட்டு சண்டை போடுவேன்னு பார்த்தா இப்படி மறுபடியும் நான் அதையுமே பார்க்கலப்பா அப்படின்னு அவன் வெளில போகிறான். தயாங்கன் ஜேகே 2 பேரும் அப்படியே ஹெட்டோட ஹெட் வச்சுட்டு அப்படியே எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. தயாங்க அப்படியே அவன் ஃப்ரெண்டை எழுப்பிட்டு இருக்கான். டேய் இவன் வேற நைட்டு 12 மணிக்கு தான் ஊர்லேருந்து இங்கே வந்தான். ஜேம்ஸு, டேய் வெள்ளிக்கிழமை, உனக்கு ஜேம்ஸுன்னு கூப்பிட்டாலும் விளங்காது. வெள்ளிக்கிழமை, டேய் தயாங்க நானே டயரில் வந்து படுத்துட்ருக்கேன்டா, எதுக்குடா என்ன எழுப்புற? வெள்ளிக்கிழமை 6:30 ஆச்சுடா, அப்புறம் என்னடா தூக்கம்? நான் ஊர்லேருந்து வந்ததே 4:30டா, 2.5 மணி நேரம் தாண்டா தூங்கிடுங்க. ஐயோ சனியனே, கணக்கு கூட தப்பாக சொல்லுது பாரு, அது 2 மணி நேரம்டா. அதான் 2 மணி நேரம் தாண்டா தூங்கிடுங்க, அதுக்குள்ளே என்னடா? ஓ எழுந்து வாடா, வாக்கிங் போகணும். இன்னொருத்தன் வருப்பானே, அவன் எங்க? அவன் கூட சேர்ந்தன்னா காலு கை உடச்சிருவன் ஸ்டேஷன்லேருந்து மிரட்டி அனுப்புனான், அதுலேருந்து அவன் கூட சேர்றதே இல்லையே. வாக்கிங் போகணுண்டா. மச்சான் யாரை உஷார் பண்ண? தொப்பெல்லாம் இல்லைல்ல, ஊட்டு பாடு மச்சான், நைட்டு போல் வாக்கிங் போய்க்கலாம். ஓ நைட்டு அவன் ஸ்டேஷனில் டியூட்டி பார்த்துட்ருப்பானா, என் கூட வாக்கிங் வருவானா? வாடா, நான் வேற அவனை சைட் அடிக்க எனக்கு டிப்டாப்பாக ரெடியாக கிளம்பி நிற்கிறேனே. வெள்ளிக்கிழமை எழுந்துக்கிறியா இல்லை பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றவா? வெள்ளிக்கிழமை இப்போ எழுந்துக்கோ. தயாங்கா என்னடா வேணும் உனக்கு இப்போ அப்படின்னு அவனும் நல்லா தூக்க கலக்கத்தோடு எழுந்துக்கிறான். அப்படியே கண்ணெல்லாம் நல்லா முழிச்சு பார்க்குறான். கரடி பயலே, என்னடா சீக்கிரமாகவே இருந்து குத்தாஞ்சிட்ருக்க? ஓ மாமே வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நடு தூக்கத்தில் எழுப்பி சொன்னால் புரியாது, சூத்தில் சொரியாதுன்னு. என்னடா இப்போ அறிவியா என்னடா? நான் போகணும். சொல்லு, யாரை பார்க்க போகணும் நீன்னு? வெள்ளிக்கிழமை ப்ளீஸ்டா, வா போகலாம். பக்கத்து வீண்ட்டு அதான் அந்த கும்தா ஆண்டி நிற்குதுடா. மச்சான் ஆண்டியா? இல்லை ஆள் பார்த்தா நான் அனுப்பான், ஆண்டியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஊருக்கே அனுப்பியிருக்கான் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோ, உன் ஆளுக்கு நீங்கள் வந்தது அந்த ஆண்டி கூட நைட்டு போயிட்டு சவகாசம் பண்ணிட்டு வந்தேன்னு மெசேஜ் போட்டு விட்ருவேன். பண்ணட்டா வெள்ளிக்கிழமை? சனியானே, அங்கேருந்து நிம்மதியாக இங்கே வந்து ட்ராவல் பண்ணி தூங்கலானா? தூங்க விடுதா பாரு சனியா அப்படின்னு வெள்ளிக்கிழமையை கஷ்டப்பட்டு அப்படி எழுப்பி அப்படி ஜாகிங் கெட்டப்லாம் போட்டு போகிறான். தயாங் ஜாகிங்லாம் போக மாட்டான், நல்லா ஹெட்டில் ஒரு ஹெட்பேண்டை மாட்டிட்டு அப்படியே ஒரு அரை டவுசரை ஒன்று போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு அப்படியே நடக்கிறான். அப்போது பார்த்துட்டே இருக்கான், எங்கே இன்னும் காணோம், தலைவன் கன் மாதிரி டைமுக்கு வந்துடுவானே, இன்னும் காணோன்னா நான் அவனை துரத்துருச்சா என்ன? இப்போ இல்லையே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக ஜேகே அங்கேருந்து ஜாகிங் ஓடி வர்றான். மனசாட்சி இல்லாதவன், கட்டி பிடிச்ச முத்தம் மட்டும் கொடுக்க தெரியுதுல. நேற்று நம்பர் வாங்கினானே என்கிட்ட. ஜேகே அங்கேருந்து வந்துட்டு எக்ஸ்பெக்டட், இவன் நிப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண, அது மாதிரி நின்றுட்டான் அப்படின்னு அவனும் வந்துட்டுருக்கான். அப்போ பக்கத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து நல்லா தூங்கி வலிகிறான். வெள்ளிக்கிழமை சனியனே 7 மணி ஆச்சு, எழுந்து தொலை. மச்சான் வா, ஜாகிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்து அப்படின்னு ஓடுறான். அப்போது ஜேகே வந்து நின்றுட்டு, நீ ஜாகிங்கே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் எனக்காண்டி அப்படியே சீனை போடுற? என்ன சீன் காட்டுறியா ஷாங்கிட்டே? அது வந்து ஜேகே
கண்டுபிடிச்சிட்டானே. அது எப்பட்றா வெண்ணமாவனே, கரெக்டாக நான் போய் சொல்லும் போது மட்டும் கண்டுபிடிச்சிட்றேன். எங்கே அந்த லுங்கியை காணோம்? இப்போ பக்கத்தில் வெள்ளிக்கிழமை. மச்சான் யாரா இது டோமரு? சூத்த மூடு, அவன் தான் என் ஆள். ஓ ஹாய் சூத்த மூடு, அவன் தான் என் ஆள். மொத்தம் அவர் போலீஸ்டா. வெள்ளிக்கிழமை ஜங்குக் அவன் கூட சேரக்கூடாதுன்னாவும். இது யார்? இல்லை ஜேகே, இவன் நல்ல பையன்தான். வெள்ளிக்கிழமை வெளியூரில் வேலை பார்த்துட்டு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கான். வெள்ளிக்கிழமை சொன்னியானே, ஒழுங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி தொலை. ஹாய், மை நேம் இஸ் வெள்ளிக்கிழமை. ஜேம்ஸ் தான், ஆனால் வெள்ளிக்கிழமைன்னு கூப்பிடுவான். அவனுக்கு அது பிடிக்கும். அது என்ன வெள்ளிக்கிழமை? அது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா? அது ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை ஆனால் நான்வெஜ் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை தான் பர்டிகுலராக வெஜ்ஜு போடுவாங்கல்ல, அதான் என் பேர் வெள்ளிக்கிழமை. புள்ளிக்காத. வெள்ளிக்கிழமை ஆனால் சரக்கு அடிச்சுட்டு மட்டும் ஆயிடுவேன், அதானே? தாயாங்க தெரியுதுல, நீ மூடு. அப்புறம் இது என்னடா தாயாங்க காஸ்டியூமு? நல்லா ஜாகிங் போகிற மாதிரி. நீ நடிக்க தானே வந்த, என்னை சைட் அடிக்க தானே வந்த? மிஸ்டர் போலீஸ்கார் ஆடுற துக்கத்தில் இருந்தேன். ஜாகிங் போகணுன்னு ஆற தூக்கத்தில் அடித்து எழுப்பிட்டு வந்திருக்கான். அவன் ஜட்டியை வேணால் செக் பண்ணி பாருங்கள், 4-5 ஓட்டை இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை என்ன? நான் வேணா என்னோடய பிராண்டு ஜட்டி தரட்டா? ஜேகே, வெள்ளிக்கிழமை நீ முன்னாடியும் பின்னாடியும் சாத்திட்டு நம்ம ரூமில் போய் தூங்கு. அப்போ ஜேகே என்னது நம்ம ரூமா? என் ஃப்ரெண்டில் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே ரூமில் தான் இருக்கோம். அப்போ நான் எப்போ வர்றது? இல்லை புரியல, நான் எப்போ வர்றதுன்னு கேட்டேன். ஏதோ நேற்று நம்பர் தந்துட்டு போன மாதிரி. ஒரு குட் மார்னிங் டெக்ஸ்டாவது அனுப்ப தெரியுதா? அது கூட அனுப்பலை. நம்பர் வாங்கணுன்னாச்சும் தோணுதா? அதுவும் இல்லை. என்னடா வாய்க்குள்ளே முணங்கிட்டுருக்க அப்படின்னு ஜேகே அப்படியே பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அப்படியே தயங்க தள்ளிட்டு அந்த மரத்தில் போயிட்டு லாக் பண்ணுறான். என்ன முணங்குற? காலையிலேயே கீழே உனக்கு மட்டும் எப்படிறா? எனக்குலாம் பாரு, கிரே பேண்ட் வர போட்டிருக்கேன், என்ன ஆனாலும் அப்படியே தெரியுது. உன்னை பார்த்தா மட்டும் தூக்குதேடா. எதுக்கு அது? ஆகும் ஏதோ கண்டதும் காதலில் சொன்ன மாதிரி விழுந்துட்டாங்களாம். என்ன இல்லை புரியலடா. வாய்க்குள்ளே முணங்கணும்னு வச்சுக்கோ, இந்த வாயை கொட்டிச்சு துப்பிடுவேன். என்ன நம்பர் வாங்கினியா நீன்னு? போலீஸ்னால் என்கிட்ட வந்து மிரட்டுவியா? எங்கே பாரு, என்கிட்ட மிரட்டின வேலையெல்லாம் வச்சுட்டான்னு வச்சுக்கோ அப்படின்னு தாயாங்க போயிட்டு ஜங்கு கூட அந்த உதட நல்லா கடிக்கிறான். இப்படி தான் நல்லா கடிச்சு எடுத்துருவேன். இன்னைக்கு ஸ்டேஷனில் எல்லோரும் கேட்பாங்க, வாய் சைடில் வீங்கிருக்கே, யார் கடிச்சு வச்சதுன்னு. போய் சமாளிச்சுக்கோ அப்படின்னு போனவன் அப்படியே திரும்பி வந்து ஜங்குக்கோட கழுத்துலேயே நல்லா ஒரு மாதிரி கடிச்சிட்டு, செவந்து போயிருக்குல்ல, இதை யார் கொடுத்தா? உன் அன்பான காதலனான்னு கேட்பானுங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்குறேன். அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. இந்த மார்க்கை வேறு கழுத்துலேருந்து மறைக்க முடியாதே. நான் வேறு காலர் பட்டனை லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு கழுத்தறிக்கிட்டு உட்கார மாட்டேனே. சொன்னவா நம்ம ஒன்று நினச்சா இவன் ஒரு மாதிரி சேட்டை பிடிச்சவனால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவனும் போயிடுறான். இப்போ கூட நான் ஏன்டா நம்பர் வாங்கலை? தாயாங்கா, அவன் லூசு கூமுட்டையா இல்லை நீ லூசு கூமுட்டையாடா? 2 பேருமே நம்பர் வாங்காமே வந்திருக்கோம். சாமானிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட வேண்டியதான். என்னன்னு சொல்லி போகிறது? ஏதாவது சொல்லி போகலாம். வெள்ளிக்கிழமை என்ன தாயாங்கா? ஒன்று எல்லாம் கரெக்டாக இருக்கா? எந்த எல்லாமே கரெக்டாக இருக்கே, ஏன் கேட்குற? எந்த திங்ஸுமே தொலைலையாடா? இல்லையே, எந்த திங்ஸுமே தொலைலையே, எல்லாமே வாடா கரெக்டாக இருக்கு. என்ன எலி அம்மனமாக ஓடுதே அப்படின்னு பார்க்குறேன், நீ ஏன் வாய் தோந்து சொல்லியிருப்பாக்கலாம். அது மச்சான், அதான் மச்சான் காலையில் பார்த்தோம்ல, காலைல நிறையா பார்த்தோம், நீ ஜட்டி போடாமல் படுத்திருந்தா, அதை கூட தான் நான் பார்த்தேன். நீ எதை சொல்கிற? அதை விட மச்சான் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறது தானே. அப்போது வேறு எதை சொல்கிற? அதான் மச்சான் யாழ்
உன் ஆளா? யார் உன் ஆள்? மச்சான், அந்த போலீஸ் ஆஃபீஸரு ஜேகே மச்சான். ஆ, அது என்ன அப்போ? அவனுக்கு என்ன? அவனை பார்க்கணும், போய் பாரு. வா மச்சான், ஸ்டேஷன் வர போயிட்டு வரலாம். டேய், இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன் பக்கம் காலை கூட வைக்கலடா. என் பரம்பரையாக போனதில்லை. என்ன போயிட்டு ஸ்டேஷன் வான்னு கூப்பிடுற? மச்சான், நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டியா மச்சான்? டேய், லவ்வுக்காக எலி காயலாம், எலி புழுக்கு எது காயணும்? மச்சான், தத்துவம்லாம் வேணாம், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடு ப்ளீஸ் தான். வெள்ளிக்கிழமை வாயேன். வந்து என்ன பண்ணும்? ஏதாச்சும் பண்ணலாம். ஃபன் பண்ணுமா? சாவடிச்சிருவான். அப்புறம் ஏதாச்சும் பண்ணலான்டா. நான் கூப்பிட்டா வரவே மாட்டியா? நான் கூப்பிட்டா மட்டும் யாரும் வர மாட்டீங்களா? வரவே தேவையில்லை, நானே போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். சர்ரா, பார்த்து போ. கதவை சாத்திட்டு போயிரு. டேய், ஒரு பேத்துக்கு சொன்னால் வரமாட்டியா அப்படின்னு அவன் படுக்க விறுவிறுன்னு போகிறான். இப்போ வெள்ளிக்கிழமை பின்னாடியே வர்றான். டேய், ஸ்டேஷனில் போயிட்டு 2 பேரும் என்ன பண்ண போறியா? கட்டி பிடிச்சிட்டு அங்கங்கன்னு இருப்பீங்க, அதுக்கு தானே? அதுக்கும் தான். ஆனால் அவனை கட்டி பிடிக்காமல் இருக்கவே முடியல. என் மேலே அவன் படுத்திருந்தாலும் அவன் வெயிட்டாக தான் இருக்கான். ஆனாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐய, இதுக்கு தான் இந்த காதல் கஸ்மாலம் கூடலாம் இருக்கக்கூடாதுங்கிறது. டேய், ஆள் கூட எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நான் வீடியோ அனுப்படா. அப்போ 2 பேரும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாசல்லே தயங்கி நிற்கிறாங்க. டேய் தயாங், நீ உன் ஆளை பார்க்கணுன்னு தயங்கி நிற்கிற, சரி. நான் ஏன்டா தயங்கி நிற்கிறேன்? டேய் மச்சான், வா உள்ளே போகலாம் அப்படின்னு தயாங் கூப்பிட்டு போகிறான். டேய், எனக்கு என்னவோ சரியா பல்ல அப்படின்னு உள்ளே போகும்போதே ஜேகேக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸியல் இருப்பாங்கல்ல, அவங்க நல்லா போட்டு ஜேகேவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஜங்கு, இது உனக்கு ரொமான்ஸ் பண்ணுற இடமா இல்லை ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக நடந்துக்கிற இடமா? என்ன நினச்சிட்ருக்க? உன்னை பார்த்து எல்லாரும் அப்படியே பயப்படணுமா? அதுக்கு நீ எந்த மாதிரி நடந்துக்கணும்? சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ அசிங்கமா அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற, அதுவும் இங்கே. சாரி சார், தப்பு தான். அது ஆக்சுவலி எதுவும் எனக்கு ரீசன் எல்லாம் வேணாம், இது மாதிரி அகெயின் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காரு. ஸோ தயாக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. டே வெள்ளிக்கிழமா, வா போயிடலாம். டே, வாழை பார்க்கணுன்னு வந்தா? இல்லைடா, அன்னைக்கு 2 பேரும் இங்கே வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டோம், அது அந்த கமிஷனர் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் என் ஆளை போட்டு இந்த கிளி கிளிக்கிறான். வேணாம், நான் அவனை வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் திரும்பி போயிடுறான். ஸோ தயாக்கும் மனசே கேட்கல. ஒரு மாதிரி லைக் இவ்வளோ நாளாக ஜேகே நல்லா கெத்தாக ஒரு மாதிரி ஃபன்னியாக சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி திட்டு வாங்கி ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்கும்போது தயாக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அவன் வீடு அங்கன்னு தெரியாது, நான் இங்கேருந்து தான் ஜாகிங் வருவான், இந்த சந்துக்குள்ளே இருந்து தான் அப்படின்னு அப்படியே சந்தாக போய் தேடுறான். எதுவாக இருக்குமா? இல்லை இது எதுவுமே தெரியலையே. ஜங்குகா, எங்கடா இருக்க? இப்போ எனக்கு உன்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணும் போல் இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்போ வீட்டில் தனியாக தான் இருப்ப. பிகாஸ் அவங்க அம்மா இப்போ கூட இல்லைல்ல, நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் இங்கேயே வந்திருக்க. அவங்க அம்மா வேறு இடத்துல இருக்காங்க. எல்லாத்துக்கும் நான் தான் ரீசன் அப்படின்னு அந்த சந்தில் ஒரு ஸ்டோன் பெஞ்ச்லேயே அப்படியே சோர்ந்து போயிட்டு உட்காடுறான். அப்போ மேலேருந்து அப்படியே ஒரு கல் வந்து தயாங்கூட மண்டையில் லைட்டாக அடிக்குது. ஒரு குட்டி கல். இந்த காக்காவுக்கு ஒரு வேலை இல்லை, எனத்தையாச்சும் தூக்கி மேலே போட்டுட்ருக்கோம். காக்கா, அந்த காலத்துலலாம் புறாவை தூது அனுப்புவாங்க. இப்போ உனக்கு ஏதாச்சும் தந்தா என் ஜங்குக்கு கூப்பிட்டு வருவியா? அப்போது காக்கா கரையிற சவுண்டு கேட்குது. இது என்ன ஒரு மார்க்கமாக கரையுது? எங்கே இருக்கான்? நான் இங்கே தாண்டா இருக்கேன். டேய் ரசகுல்லா, சால்ட்டு பட்ரு, இங்கே தான் இருக்க. அவனோட வாய்ஸ் மாதிரியே கேட்குது. நான் என்ன பிரம்மையில் இருக்கேனா? நான் வீட்டுக்கே போகிறேன், வெள்ளிக்கிழமை கூட ஃபன் பண்ணிட்டாச்சும் இருப்பேன் அப்படின்னு அவன் அப்படியே வீட்டுக்கு இருந்து போகிறதுக்காண்டி போகிறான். இப்போ மேலேருந்து ஜேகே அப்படியே ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி ஊற்றுறான். டேய், என்னடா அது, மழை பெய்யலாம், அதுக்காண்டி மொத்த மழையும் எப்படியா பெய்யும்? டேய் வேணா உனக்கு முத்த மழை கொடுக்கட்டா? ஜேகே
என்ன ஜெகே மேலே வா. மேலேயா? அது யார் இருக்கா? யாருமே இல்லை, வா அப்படின்னு அகைன் சேட் ஆகிட்டு உள்ளே போயிடுறான் ஜேகேயும். இப்போ தயாங்கும் செம்ம குஷியாகிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைலெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவனோட பிரெத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு லைக் பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கான்னு பார்த்துட்டு அவன் ஜேகேயோட வீட்டுக்கு அப்படியே உள்ளே போகிறான். இப்போ ஜேகேயோட வீடு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியாக கொஞ்சம் நீட்டாக அப்படி தான் இருக்குது. டேய் தயம், என்ன தேடி புதுசாலாம் வந்துடுங்க. அது சாப்பிட்டியா? இல்லைடா, சாப்பிட்ணும். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இவ்வளோ தூரம்? எவ்வளோ தூரம்? பின்னாடி 2 சந்து தானே. ஏன் ஒரு மாதிரி சேடாக இருக்க? அது நீ சாப்பிடல. நான் போயிட்டு உனக்கு பிடிச்ச மேகி இல்லைனா பாஸ்தா சைட்டா நூடுல்ஸ் நானே குக் பண்ணி கொடுக்குறேன், உட்காரு. இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் போயிட்டு அமைதியாக பண்ணிகிட்ருக்கான். எப்படி ஆரம்பிக்கிறது? அதை பற்றி ஆரம்பித்தானா அவன் சேட் ஆகிடுவானா இல்லை எப்படி? எனக்கு புரியவே இல்லை. அப்படின்னு அவன் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான். அப்போ ஜேகே பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் நல்லா. டேய் என்ன புதுசாக ஒய்ஃப் மாதிரிலாம் நடந்துக்கிற? ஏன் நடந்துக்கக்கூடாதா? நடந்துக்கலாம் தான் அப்படின்னு ஜேகேயோட கை எங்கெங்கேயோ போகுது. 2 மினிட்ஸில் குக் பண்ணி முடிச்சிருவேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜேகே. என்ன பேசணும்? லவ்லாம் பண்ணல அப்படி இப்படின்னா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் மேகியில் அதிகமாக உப்பாயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோண்ணா? அதுவும் இல்லை. இப்போ நான் என்னடா பேசணும் அப்படின்னு தயங்க திருப்பி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். எனக்கு தெரியுது அந்ததுலேருந்தே நீ ஒரு மாதிரி சேடாக தான் சுற்றிட்டுருக்க. என் தயங்க அப்படி துருத்துருன்னு இருப்பான். பட் நீ ஒரு மாதிரி சேடாக நல்லா வருது. சரிடா, நல்லா ஸ்மைல் பண்ணு, ஜாலியாக இருக்கும்ல. அப்போ தயங்க அப்படி ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு, போய் உட்கார், நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அவன் அப்படியே சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயாங்கும் நான் உனக்கு ஸ்ட்ரைட்டாகவும் உட்கார விரும்பல, உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். என் மடியில் உட்காருனாலும் உட்காரு, என் ஷோல்டரில் உட்காருனாலும் உட்காந்துக்கோ, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு அவனை அப்படியே தூக்கி மடியில் வச்சு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். அது வந்து ஜேகே, என்னடா எதுவும் தப்பு பண்ணிட்டியா? யார் நீ திருடிட்டியா? அது இல்லை, சாரி. எதுக்குடா? என் ஃபேஸை பார்க்காது அப்படிலாம். நான் ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசும்போது ஃபேஸை பார்த்து கன்சோல் பண்ணும். சொல்லு, எதுக்கு சாரி? அது சாரி ஜேகே, என்னால் தானே உன்னோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீ திட்டு வாங்கின. ஆமாம், திட்டு வாங்கினேன்தான். அதுக்கு தான் சாரி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க கேமரா வழியாக பார்ப்பாங்கன்னு. சாரி ஜேகே, எல்லோரும் முன்னாடியும் அவர் ஒரு மாதிரி ஹார்ஷாக திட்டினாரு, நான் பார்த்தேன். திட்டட்டும். வேலைன்னா 1000 திட்டு வாங்க தாண்டா செய்யணும், லவ்னா 1000 ஃபைட்டு வரதான் செய்யும், அது மாதிரி தான். ஆனால் என்னால் தானே, நான் தானே ஒரு மாதிரி நாட்டியாக நடந்துட்டேன். இல்லைனா தயம், எங்க பாரு, சத்தியமாக சொல்கிறேன், உன் மேலே நான் காஜி தான். அன்னைக்கு எப்படி நினச்சில அதே மாதிரி அதை விட அதிகமாக வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன யோசித்தேன் தெரியுமா? ரொம்ப கேவலமாக ரொம்ப காஜியாக யோசித்தேன். உன்னை எத்தனை தடவை தூக்கத்திலே போட்டிருப்பேன் தெரியுமா? ஜேகே, டேய், எனக்கு உங்ககிட்ட மறைக்கிறதுக்கெலாம் சத்தியமாக ஒன்றும் இல்லை. நீயும் பையன் நானும் பையன் தானே, 2 பேத்துக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குல்ல. என்ன நீ அதிகமாக வைக்கப்படுற? கஷ்டமாக இருந்துச்சு தான் அவன் திட்டும்போது. ஆனால் ஒன்று நினச்சிட்டேன், உன்னோட ஃபேஸ் வரும்போது லைக் அவன் கிடைக்கிற மயிராண்டி அப்படிங்கிற ஒரே ஒரு டைலாக் தான் என் மண்டைக்குள்ளே வந்துச்சு. இப்போ சொல்லு, என்ன சொல்ல? தப்பு பண்ணலாமா? அது நான் ப்ரிப்பேர்டாகவே வரலையே. அவன் முத்தம் கொடுப்போன்னு நினச்சி தான் நான் வேறு வாயில் பபிள் கம்மெல்லாம் போட்டு பிரெத்தை சரி பண்ணிட்டு வந்தேன். டேய், என்னை எதுக்கு ஆஃப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லு. தெரியாது. உன் நினப்பாவே இருந்துச்சு ஃபுல்லாக அப்படியே மேலேருந்து கீழே வர. என்னென்னமோ 3 தடவை கிட்ட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். ஐயோயோ, டிசென்ட்ரியா? ஐயோ, ஒன்னால தான் போயிட்டு செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். அதுவா? 3 தடவையா?
ஆமாம். அப்போனா இப்போ எப்படி? ஏன் 4வது தடவைலாம் நீ வராதுன்னு நினைக்கிறியா? அப்படின்னு தாயாங் சாப்பிட்டு முடிச்சதும் அவனை அப்படியே சோஃபாவில் போடுறான். என்னது இது, தலைவர் ஷர்ட்லாம் போட்டு வந்துருக்கீங்க, அதுவும் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு, எல்லாம் மாசாக தான் இருக்கீங்க, அழகாக இருக்கே. ஆனால் இந்த அழகை இன்னும் ஆழமாக போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னு தாயாங் மேலே வந்துட்டு ஜேகே அவனோட பல்ல வச்சு தயாங்கோட ஒவ்வொரு பட்டனும் அப்படியே கலட்டுறான். தயாங்கெலாம் அவன் இப்படி பண்ணவும் அவனோட மூச்சு காற்று டைரெக்டாக அவனோட நெஞ்சு மேலே படுது. இதுக்கு அவனுக்கு என்னென்னமோ ஆகுது. அவன் இப்போவே ஒரு மாதிரி கத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜேகே என்ன பண்ணுற? நானே பண்ணட்டுமா? நான் இது ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். உனக்கு அது பிடிக்கலையா? எல்லாம் முரட்டுத்தனமாக வேணுமா? ஃபஸ்ட்டு ரொமான்டிக்காக, அப்புறம் ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமாக, எல்லாமே கலந்து வேணும் அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். அப்போ ஜேகே அப்படியே எல்லாத்தையும் கழட்டிட்டு 2 பேரும் அப்படியே ஒன்றா இருக்காங்க. லைக் தயாங்கோட ஃபேஸ்லலாம் அவ்வளோ வலி அண்ட் அவ்வளோ சகம் 2 கலந்து அப்படியே தெரியுது. அப்போ ஜேகே, இவ்வளோ நேரம் நீ கேட்ட அந்த ஒரு மாதிரியான மைல்டு, இப்போது என் முரட்டுத்தனத்தை பார்ப்பேன் அப்படின்னு அவனை தூக்கிட்டு அப்படி நின்றுட்டே பண்ணுறான். தயாங் அப்படியே செவத்து சைடு தள்ளிட்டு, அப்போ தயாங் நல்லா கெட்டியமாக ஜேகேவை கழுத்தோடு இறுக்கி பிடிச்சிக்கிறான். ஜேகே நல்லா தயாங்கோட இடுப்பு பிடிச்சிட்டு அவன் நல்லா பண்ணிகிட்டு இருக்கான். டி ஜேகே, நான் ஒரு விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன், உயிர் போகிற அளவு அடிக்கிற. இந்த அடிலாம் ஒரு கம்மியான ஒரு அடி தான், இதுக்கு மேலேயும் இருக்குது. என்னோடய ஃபுல்லையும் நான் இன்னும் காட்டல. சரி, முதல் தடவை பையன் பயந்துடக்கூடாதுன்னு அப்படியே அடக்கி வாசிச்சிட்ருக்கேன். டேய், நீ அடக்கியா வாசிக்கிற? ரொம்ப நீளமாக வாசிக்கிறடா. அப்படியா தெரியுது? பிடிக்கலையா? அப்படின்னு அகைன் அவனோட கழுத்து சைடு போயிட்டு தயாங்கு எப்படி ஜேகேக்கு கடிச்சான், இப்போ அதே மாதிரி அவனும் கடிக்கிறான். லைக் அவன் கழுத்து கீழே வந்து அந்த 2 சைடும் ஒரு மாதிரி ஜேகே பண்ணவும் தயாங்காலெல்லாம் சுத்தமாக முடியல. அப்படியே ஜேகேவோட முடியை பிடிச்சிட்டு அவனும் ஜேகே பண்ணுற மாதிரி ஜேகேக்கு அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே அப்படியே பண்ணுறான். ஸோ அப்படியே 2 பேர்த்துக்கு போகுது. நல்லா மூச்சு வாங்கிட்டு அப்படியே தரையிலே 2 பேரும் படுத்துடுறாங்க. ஜேகே, போட வேண்டியதை போடு. நீ தானே இருக்க, எவ்வளோ நேரம் அது உனக்குள்ளே இருந்துச்சு, அப்போல்லாம் ஒரு மாதிரி தெரியல, இப்போ என்ன போட வேண்டியதை போடு. டேய், நீ உண்மையை சொல்லி பார்க்கலாம். என்ன உண்மையை சொல்லணும்? உன் செடியில் ஓட்டை இருந்துச்சு தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஜேகே, அசிங்கப்படுத்துகிற. டேய், உன் செடியில் ஓட்டை இருந்ததை நான் பார்த்துட்டேன், அது கருப்பாம்பூச்சி கடிச்சு வச்சிருச்சு. கருப்பாம்பூச்சி உன் ஜெட்டிக்கு போதாடா? அந்தளவு உன் ஜெட்டியை நாத்தம் பூச்சி தானமா துவைக்காமல் போட்டிருக்க. அது பேச்சுலர்ஸ் ரூமில் அப்படி தான் இருக்கும். இனிமேல் நீ இங்கே வந்துடுற. நீ பேச்சுலர் கிடையாது, கமிட்டட், புரியுதா? எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்குறோம். அண்ட் உனக்கு ஒரு ஒர்க்கும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். என்னது? உனக்கு தான் இந்த ஏரியாவில் எல்லாம் தெரியும்ல? ஆமாம், உனக்கு ஒரு டெலிவரி பாய் ஒர்க் அசைன் பண்ணியிருக்கேன். நாளிலேருந்து ஒழுங்காக ஒர்க்குக்கு போகிறேன். அங்கே எங்கன்னு ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ்காரன் லத்தியை வச்சு பின்னாடியே அடிப்பான். லத்தியை வச்சு ஸ்டேஷனில் அடிப்பேன், தனியாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வேறு எதை வச்சு அடிப்பேன் அப்படின்னு அகைன் தயாங் மேலே போயிட்டு அவனுக்கு என்னென்னமோ பண்ணுறான். தயாங் லிட்ரலி ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். 2 பேரோட லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக லீட் ஆகிட்டு இருக்கு. ஓகேடா, 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் இதோடு முடிச்சுக்கிறேன். அண்ட் எஸ், எனக்கு எக்ஸாம் இருக்கனால அந்தளவு எனக்கு டைமும் கிடையாது. ஸோ மேபி அடுத்த வீடியோஸ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு தெரில. 1 வீக் ஆகலாம், 2 வீக் ஆகலாம், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் 1 வீக் ஆகலாம். ஐ டோன்ட் நோட், அதனால் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியல. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். அண்டு எஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.